தனகாரகன், சந்தானகாரகன், சுபகாரகன், சுபாவ சுபாவி என்றெல்லாம் சொல்லக்கூடிய குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த வருஷத்தில் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 7.5 சனியெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க. அது மாதிரி ராசியில் ராகுங்கிறது நீர் ராசிகளில் பிறந்தவாளுக்கு சர்ப்பகரங்கள் நட்பு. மீன ராசியில் பிறந்தவாளுக்கு 2 கிரகம் தாங்க பகை. ஒன்று புதன் நீசம், செவ்வாய் பகை. மற்ற கிரகங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலம்தான். அதனால் ராகுவை நினச்சி பயப்படாதீங்க, 7.5 சனி நினச்சி பயப்படாதீங்க. ராசிநாதன் குரு பகவான் மிகப்பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் இந்த வருஷம் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். அதை நினச்சி ரொம்ப யோசிக்காதீங்க. மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் இந்த வருஷம் செய்வீர்கள். மிகப்பெரிய காரியங்கள், அதாவது இப்போ நம்ம எப்படி பிறந்த வருஷத்தை மறக்க முடியாது, இப்போ நமக்கு திருமணமான வருஷத்தை நாம் மறக்க முடியாது. அது மாதிரி இந்த 2024 என்பதை உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஆண்டாக இருக்கும். முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகிறது. வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நடக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். புதிய கல்வி, புதிய மேற்படிப்பு, ஆடிட்டிங், சிஏ, ஐசிடபிள்யூ, ஐசிஎஸ் இது மாதிரியான விஷயங்கள், லா படிக்கிறவங்க, அது மாதிரி சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்டது, ஸ்பேஸ் ரிசர்ச் சம்மந்தப்பட்டது, அப்புறம் மெடிசின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பெரிய காரியங்கள் பண்ண முடியும். மீனராசியில் பிறந்து இந்த வருஷம் ஏதாவது கேப்டன்சியை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. அது மாதிரி இந்த வருஷத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா குடும்பத்தில் அனுகூலமான ஒரு தன்மை அனைத்து காரியங்களிலும் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொதுவாக இந்த வருஷத்தில் வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம், அது உங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு இன்னும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம் மனசில் இருந்தது, அதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய விஷயங்களை நீங்கள் தொடங்க முடியும். அரசியல் துறையினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பட்டம், பதவி, மதிப்பு, மரியாதை அனைத்தும் வந்து சேரும். குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் மெட்ரோ மெயில் சேனலுடன். நன்றி, வணக்கம்.